கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களை எல்லாரையும் வாழ்த்துக்கிறேன். என்னுடைய பேர் வெண்ணிலவன். திருச்சி தமிழ்நாட்டு மாவட்டத்தில் பிறந்து என்னுடைய அப்ரிங்கிங் பார்ன், என்னுடைய வளர்ப்பு, தென் என்னுடைய ஸ்டடீஸ், என்னுடைய ஊழியம், ஒர்க் எல்லாமே தமிழ்நாட்டில் திருச்சி என்கிற டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஆச்சு. எனக்கு இன்னும் என்னுடைய தாய் தகப்பனார், என்னுடைய ஒரு எல்டர் பிரதர் இருக்காங்க. அவங்க எல்லாம் திருச்சியில தான் இருக்காங்க. கர்த்தருடைய கிருபையினால 2018ஆம் ஆண்டு பீகார் வருவதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. 2 வருடங்கள் அசோசியேட் பாஸ்டரா இருந்து, அப்புறம் 2020 இருந்து வாலிபர் ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. திருமணம் எனக்கு ஆகி 2 பிள்ளைங்க இருக்காங்க. என்னுடைய மனைவி பெங்களூர் பட்டணத்தை சேர்ந்தவங்க. அவங்க சிறுவர் ஊழியத்தில் சிறுவர் ஊழியத்தினர். நான் வாலிபர் ஊழியத்துல இருக்கேன். யூத் மினிஸ்ட்ரியும் யூத் லீடர்ஷிப் ட்ரைனிங்கும் மட்டும் நடத்தி வர கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகள். ஒருத்தர் வால்டர்னு சொல்லி, இன்னொருத்தர் இளைய மகன் 1.5 வருடம், ஜூடா பால் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் எங்களுடைய பற்றின ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். உடைய நாம மகிமைக்காக ஒரு சில காரியங்களை நான் சொல்வது நல்லது என்று நினைக்கிறேன். கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக நாங்க ஜார்க்கண்ட்ல இருக்க ஊழியங்களை செய்ய கிருபை செஞ்சார். அப்போ ஒரு மீட்டிங்ல எல்லாம் நடந்து முடிஞ்சு பேசினதுக்கு அப்புறம் ஒரு சில வாலிபர்கள் நேரா வந்தாங்க. ஒரு குழுவான வாலிபர்கள். அவங்க அவங்களுடைய மனசுல உள்ள சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு, இது மாதிரி இல்லையா அப்படின்னு. அவங்க காரியங்கள்லாம், நான் இந்த மாதிரி ஒரு சில தப்பான அஃபேர்ல மாட்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய காரியங்களை ஷேர் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வெளியே வருவது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஜென்யூன் கஷ்டத்தை தொடர்ந்து சொல்லி கேட்டீங்க. ஸோ அது மாதிரி கர்த்தர் வாலிபர்கள் கர்த்தரிடத்துல மனம் திரும்புவதற்கு அநேக முயற்சிகளை செஞ்சிருக்காரு. ஸோ தொடர்ந்து அந்த வாலிபர்களுக்காக ஜோமனிக்கு கர்த்தர் தொடர்ந்து அவங்கள ஒரு 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 விட்னஸிங் லைஃப் வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்யும். நான் அந்த நாட்கள் அந்த மீட்டிங்ல விட்னஸிங் லைஃப்பை பத்தி பேசணும். மனதுல குத்தப்பட்டவர்களாய் வாலிபர்கள் இந்த காரியத்தை சொன்னாங்க. அடுத்ததா போன ஜென்எக்ஸ்ல உங்களுக்குலாம் நிறைய இந்த காரியம் கேட்டிருப்பீங்க. ஜென்எக்ஸ் செகண்ட் லெவல்ல வாலிபர்களுக்கு நாங்க கடைசி நாள் அவுட்ரீச் கிராம ஊழியங்களுக்கு கூட்டிட்டு போறது வழக்கம். ஸோ அப்படி ஜென்எக்ஸ்க்கு வந்திருந்தா அவங்க எல்லாத்தையும் சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்திற்கு பாஸ்டருடைய துணையை கொண்டு நாங்க எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜபத்தோட அவுட்ரீச் காரியங்களுக்கு நாங்க போனோம். ஸோ அங்க உள்ள ஒரு சில விசுவாசிகளை சந்திக்கவும், அது மாத்திரமல்ல அவிசுவாசிகளை சந்திச்சு அவங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கவும் கர்த்தர் கிருபை செஞ்சா. அதுல ஒரு டெஸ்டிமனி என்ன அப்படின்னா, கௌதம்னு ஒரு பையன். அவன் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்க பையன். அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை, பையா எப்படி ஒரு ஆண்டவரை பத்தி சொல்றது. நான் பெங்கால்ல வேலை செஞ்சேன். எப்படி பாசிபிளா நான் ஒரு விட்னஸிங் லைஃப் வாழ முடியும். நான் இப்ப நீங்க அவுட்ரீச்னு சொல்றீங்க, கூட்டு போனாலும் நீங்க கூட்டு போறீங்க, நாளைக்கு எனக்கெல்லாம் பயமா இருக்குல்ல, மனசுல திக்குங்குது அப்படின்னு. ஸோ நாங்க எல்லாம் கடந்து போனோம். கௌதம்ங்கிற அந்த பையன் இன்னும் 2 பையனை சொல்லி, சரிப்பா நீங்க அந்த போய் அந்த அந்த இடத்துல போய் ஜோம் பண்ணிட்டு வாங்க, அங்க இருக்கிறவங்களை பாருங்க, பார்த்து பேசுங்க, ஜோம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நினைச்சோம். அந்த 3 பேரும் போனாங்க. போயிட்டு நாங்க எல்லாம் அந்த கிராமத்துல அங்க எல்லாத்தையும் போயிட்டு பார்த்துட்டு நாங்க திரும்பி சேர்ந்துட்டோம். ஆனா இந்த பசங்க மட்டும் வரவே இல்லை. இவ்வளவு லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டரும் பின்னாடி அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. அப்புறம் அவங்க போய் இவரை கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த பையன் என்ன பார்த்த உடனே பையா அப்படின்னு சொல்லி ஓடி கட்டி பிடிச்சிட்டான். பையா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையா, பெரிய ஒரு சாட்சி நடந்துச்சு அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, என்னடா அப்படின்னு கேட்டப்ப, நான் பையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பையா. என்னடா அப்படின்னா, நாங்கெல்லாம் பயந்துகிட்டே போனோம், என்னென்ன செய்வாங்க, ஜோமன சொல்றாரு இப்படி போறாங்களே அப்படின்னு. பட் நாங்க போனோம், போய் அட்டன் பண்ணோம். அதாவது அந்த வீட்டுக்குள்ள போனோம். அவங்க எங்களை ரொம்ப வெல்கம் பண்ணாங்க. என்ன குறிப்பா பார்த்து இப்படி சொன்னாங்க, தம்பி நீங்க வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களை மாதிரியே, அதாவது இப்ப நீங்க வரீங்க, ஆக்சுவலி உங்க இதே ட்ரெஸ்ல அவன் அவன் ஒரு ஒயிட் ஷர்ட் குடுத்த மாதிரி போட்டிருந்தான். இதே ஷர்ட்ல உங்களையே நான் பார்த்தேன்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு இது பண்ண வச்சு அப்புறம் அந்த பையனை வந்து எங்களுக்காக ஜோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 3 பேரும் நீங்க வர்றதை பார்த்திருக்கோம். உங்களை வந்து இந்த ஷர்ட்ல நீங்க வரீங்க, குடுத்தா ஷர்ட்ல நீங்க வரீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலியில உள்ளவங்க அப்படி சொல்லியிருக்காங்க. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனுக்கு அந்த மனசுல ஒரு ஆனந்தம். ஓகே பையா, இனிமே வந்து நான் இத்தனை நாள் பயந்துகிட்டு இருந்தேன் சுவிசேஷம் சொல்ல, மற்ற ஜனங்களுக்காக புது ஜனங்களை போய் நான் அக்சஸ் பண்ணேன். பட் இப்படிலாம் நம்ம ஆயத்தமா ஜோம் பண்ணி போகும்போது ஆண்டவர் எங்க மூலமாவும் அந்த ஃபேமிலியோட பேசுறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஸோ 2 டேஸ் முன்னாடி கூட கால் பண்ணாங்க. ஸோ கௌதம்னு சொல்லி அந்த பையன் பேர். தொடர்ந்து ஜோம் பண்ணிக்கங்க. ஆஹ் இன்னைக்கு பெங்கால் போறோம். பெங்கால் வேலை விஷயமா தான் போறோம். அங்க வேலையை பிரேக் எடுத்துட்டு தான் சென்னை போனோம். பெங்கால் போறேன், பெங்கால் ஜோம் பண்ணிக்கங்க. அங்க நம்ம சாட்சி உள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்றோம். ஸோ கர்த்தர் இப்படியா எங்களுடைய பணித்தளத்துல இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுட்டு வராரு. ஸோ அதையெல்லாம் கேட்குறப்ப எங்களுக்கும் ஒரு உற்சாகமா இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த கௌதம் அப்புறம் இன்னும் ஒரு சில வாலிபர்கள் எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஃபேமிலி மீட், அதாவது ஃபேமிலி விஷன் கூடுகை அப்படின்னு ஆண்டவர் என்ன காரியங்களை ஷேர் பண்ணலாம் அப்படின்னோடனே எனக்கு விசேஷமா பைபிள்ல 2 கப்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய ஏற்பாட்டுல சொன்னோம்னா ஐசக் அண்ட் ரெபேக்கா. ஸோ இவங்கள வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர்களுடைய அந்த கப்பல் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கும் பொழுது ஆபிரகாம் 5 மனைவி வச்சிருந்தாலும் அவருடைய இம்பாக்ட் அந்த நபருக்கு, அதாவது ஈசாக்குக்கு வராம அந்த பாலிகமி அந்த அந்த நாட்கள்ல பல திருமணம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க மத்தியில ஈசாக்கும் ரெபேக்கா இவங்க வந்து ஒருவருக்கு ஒருத்தராய் வாழ்ந்து அது மாத்திரம் இல்ல நல்ல ஒரு ஒரு இன்டிமசி கர்த்தருக்குள்ளான ஒரு குடும்பமா அது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷல் குடும்பமா அது வந்து தெரியும். பல புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் அப்படின்னு இந்த கப்பல் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப ஃபேவரட்டான கப்பல். ஸோ இந்த நபர்களையும் எனக்கு வந்து விசேஷமா வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய எல்லா காரியங்கள். ஸோ அந்த நான் நினைச்சேன் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலி கூடுகையில ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தோம். ஸோ இவர்களை பத்தி ஒரு பேக்ரவுண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்கிலாவும் இவங்க வந்து ஒரு யூத பின்னணியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு ஜூயிஷ் பீப்புள், ஜூயிஷ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஏசியாவில் இப்போ ஒரு பகுதியில் இருக்கவங்க. ஸோ அங்கிருந்து கிளாடிஸ் அப்படிங்கிற அந்த மன்னர்ல இருந்து இவங்களெல்லாம் வெளியேற்றின காலங்கள்ல அந்த எம்பரர் வந்து இவங்களை வெளியேற்றின காலங்கள்ல ஸோ அப்படி அங்கிருந்து பெயர்ந்து வந்தவங்க இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும். ஸோ இவர்கள் என்ன ஊழியமும் வேலை, இவங்க என்ன வேலை பார்க்கறாங்க, டென்ட் மேக்கர்ஸ், டென்ட்ல வேலை செய்யறவங்க, அதாவது கூடார தொழில் செய்து அந்த காரியங்கள்னால அவங்களுடைய வருமானத்தை ஈட்டுறவங்க, வருமானம் பண்றவங்க. ஸோ அந்த ஊழியத்தை வந்து அந்த வேலையை வந்து இவங்க வந்து செய்து வருகிறார். மேபி உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒவ்வொரு யூத ஒரு பையனுக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா அவனுடைய படிப்பு சம்பந்தம் அல்லாத ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்கில்ல வந்து அவனுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கத்துக்கிட்டவங்க தான் மேபி இந்த ஆக்கில்லாவும் இருக்கலாம். ஸோ இந்த தம்பதியினர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வாழ்ந்து வரா அழகா ஒரு சில காரியங்களை நம்ம இவங்களுடைய வாழ்க்கையில இருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம முன்பே சொன்னபடி இவர்கள் வந்து ஒரு யூத பின்னணியை சேர்ந்தவங்க. ஆனா வெளியூர்ல வாழ்ந்தவங்க, கிளாடிஸ் எம்பரர் அவங்களை வெளியில எடுத்தவங்க. இவங்க இந்த காரியத்திலேயே அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 2வது வசனத்துல எல்லாம் நீங்க ஆக்கில்லாவையும் பிரிசில்லா இவங்களையும் பார்த்து அங்க போய் வந்து தங்குறாரு. இவர்களும் கூடாரத்தொழில ஈடுபடுறதுனால அங்க போய் இவங்க வந்து தங்குறாங்க. சோ அப்ப அங்க அப்படி எவ்வளவு நாள் தங்கியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பவுல் அவங்க கூட கிட்டத்தட்ட 18 மாசம் வந்து அங்க அவர்களோட தங்கியிருந்தார். ஆமா, கிட்டத்தட்ட 18 மாசம் வந்து அவர்களோட என்ன பண்ணியிருந்தா தங்கியிருந்தாங்க. தெரியாத ஒரு மனிதர். இவங்க பிலீவர்ஸ் யாரு, அக்கில்லாவும் பிரிசில்லாவும் முன்பே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா புதிதாய் ஒரு பவுல் என்ற ஒரு நபர் என்ன பண்றாரு, வர்றாரு. மேபி தெரியல, முன்பில் அறிமுகமா இருக்குமா என்று இவர்கள் பாக்குறாங்க, மீட் பண்றாங்க. இவர்கள் இடத்துல போய் சேர்ந்து கிட்டத்தட்ட 18 மாசம் அவங்கள
தங்க இடத்துல வச்சு அவங்கள என்ன பண்றாருன்னா அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறார். தன்னிடமாய் அவர்களை சேர்த்து கொண்ட ஒரு ஹாஸ்பிட்டபிள் கப்பல், என்ன ஒரு ஒரு உபகாரம் செய்கிற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ள என்ன பண்ற ஒரு கப்பல். ம், புதிதாக ஒருத்தவங்க வர்றாங்க, கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் அவருக்கு. மேபி யூதர், ரோம சிட்டிசன்கிறதுனால அவரை பார்த்து 18 மாசம் வந்து ஆஹ், பவுல் வந்து அவர்களிடத்துல தங்கி இருக்கிறதா வசனம் வந்து பின்னாடி உள்ள காரியங்கள் சொல்லுது. 18 மாசம் அவரை வச்சு பார்த்து எல்லா காரியங்களையும் என்னென்ன செய்யணும், என்னென்ன அந்த அவரை கேர் பண்ணின ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்த ஒரு ஹாஸ்பிட்டபிள் கப்பலாக தான் நாம இந்த இவர்களுடைய வாழ்க்கையில இருந்து இந்த ஒரு காரியத்தை நம்ம கத்துக்கலாம். அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவனுடைய ஐடென்டிட்டி, கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபரை தன்னிடமாய் சேர்த்து கொண்டு அவர்களை பராமரித்து அவர்களை பார்த்து கொண்டு 18 மாசம் தன்னோடு வைத்துக்கிட்ட ஒரு கப்பல். ஸோ அந்த அப்படி ஒரு கப்பல். அடுத்தது பாத்தீங்கன்னா பவுல் அங்க அநேக நாள் அங்கே தங்கியிருந்து சகோதரிடத்திலிருந்து விடை பெற்று தனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கும்படி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறாரு. அவங்கள விட்டு கப்பல் ஏறி சிரியா அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு வந்து அவரு போறாரு. ஆனா அவரு கூட யாரு போனாங்கன்னா பிரிசில்லாலும் ஆக்கில்லாவும் அவனோட கூட போனாங்களாம். அவரோட என்ன பண்ணாங்களாம், கூட போனாங்களாம். இந்த இந்த ஆக்கில்லாவையும் பிரிசில்லாவையும் பத்தி தான் பவுல் வந்து ரோமர்ல எழுதுறாரு. ரோமர் 16:13 இயேசு கிறிஸ்துவுக்குள் என் உடனாளிகளாகிய பிரிசில்லாலையும் ஆக்கில்லாலையும் என்ன பண்றேன், வாழ்த்துக்கிறேன். பவுலோட கோவர்க்கரா இருக்கணும் அப்படின்னா பவுலுக்கு உடன் ஊழியரா இருக்கணும்னா ரொம்ப கடினம். ரொம்ப என்ன பண்றது கடினம். ஏன்னா பவுலுடைய வேகமும் பவுலுடைய அந்த சீனும் அவர் கூட உள்ள நபர்களுக்கு மேட்சா இருந்தாதான் என்ன பண்ணுவாரு பவுல் வந்து கூட அந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு இருந்தாதான். ஏன்னா இவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய ஸ்டாண்டர்ட், அவருடைய சாக்ரிஃபைஸ், அவருடைய பிரின்சிபல் எல்லாமே அந்த உயர்ந்த இதுல இருந்ததுனால, அது ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட்ல இருந்ததுனால, உயர்ந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்ததுனால தன்னுடைய உடன், அதாவது கோ ஒர்க்கர்ஸா என்ன உடன் வேலையாட்களாகிய ஆட்களாரையும் கிறிஸ்துவலாவையும் அவரு சேர்த்துக்கணும்னா இவர்களுடைய அர்ப்பணிப்பும், இவர்களுடைய அந்த கமிட்மெண்ட்டும், இவர்களுடைய அந்த கிறிஸ்டியன் வேல்யூஸ், அந்த ஸ்டாண்டர்ட்ஸும் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். பவுல் பர்னபாஸோட டிராவல் பண்றப்ப இவரு கேட்கிறாரு, நம்ம ஜான் மார்க் என்ன பண்ணலாம், நம்மளோட கூட்டிட்டு போலாம் அப்படின்னா, இல்ல 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 அவன் சரியில்லை, அவன் போன வாட்டி வந்தப்ப என்னன்னு பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டு போயிட்டான், அப்படி பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவரை விட்டு என்ன பண்றது, ஒரு சிலரை இக்னோர் பண்ணி கட் பண்ணிட்டு தொடர்ந்து என்ன பண்றாரு போறாரு. தன்னோட பர்னபாஸே இந்த விஷயத்துல ஒத்து வரலன்னு சொல்லி பர்னபாஸும் இவரும் பிரிஞ்சு போயிட்டு அப்புறம் பவுலும் சைலஸும் என்ன பண்றாங்க, பிரிஞ்சு போறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்டாண்டர்டுடைய பால் இந்த உடனாட்களாகி, அதாவது இந்த ஆக்கில்லாவையும் பிரிசில்லாவையும் தன்னிடமா சேர்த்து கொள்றாங்கன்னா அது என்னது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த அளவுக்கு இவர்களுடைய அந்த நம்பிக்கையை, பவுலினுடைய நம்பிக்கை, பவுல் இவங்க யாரு, இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் என்ன பண்ணிக்கணும், பெற்றுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு ஊழியத்திலையும் தேவன் மேலையும் ஒரு ஆக்டிவா ஒரு வைராக்கியம் உள்ள நபர்களா இருக்கிற பட்சத்துலதான் எனக்கு, அதாவது பவுல் என்ன பண்ணிருப்பாரு, அவங்கள கூட கோ ஒர்க்கர்ஸா அவர்களை என்ன பண்ணிருப்பாரு, சேர்த்து கொண்டிருப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் கோ ஒர்க்கர்ஸ் மட்டும் இல்ல, இந்த ஆக்கிலாமும் பிரிசில்லாவும் கோ சஃபரர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உடன் வேலையாட்கள் அப்படிங்கிற மாத்திரம் அல்லாமல் உடன் பாடுகளை சகிக்கிற ஒரு கப்பல். ஏன்னா ரோமர் 16 இருக்கும், ரோமர் 4 அவர்கள் என்னுடைய ஜீவனுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள். அவங்கள பத்தி நான் மட்டுமல்ல, யூதர் அல்லாதவர்கள் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்களாம், சபையார் எல்லாருக்கும் அவங்க மேல நன்றி உள்ளவர்களா இருக்கிறார். ஸோ பாலுடைய இந்த 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 ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவர்கள் என்னுடைய ஜீவனுக்காக
தங்களுடைய ஜீவனை என்ன பண்ணவங்க, தங்களுடைய கழுத்தை என்ன பண்ணவங்க, கொடுத்தவங்க. அதாவது என் உயிருக்காக தங்களுடைய உயிரையும் தியாகம் செய்கிற 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். வெறும் ஹஸ்பண்ட் மட்டும் கிடையாது, வெறும் ஒய்ஃப் மட்டும் கிடையாது. அவர்கள் இந்த 2 பேரும் என் உயிருக்காக தங்களுடைய கழுத்தை, தங்களுடைய உயிரை வைக்க, தங்களுடைய லைஃப ரிஸ்க்ல போடுற ஒரு கப்பல். தங்களுடைய லைஃப் என்ன போடுற கப்பல், ரிஸ்க்ல போடுற கப்பல். ஏன்னா பால் எங்க போனாலும் அவருடைய முறைமையின்படியே என்ன பண்ணுவாரு, தேவா சினகாவுக்கு போவாரு, ஜெபாலயம் போவாரு, அங்க போய் எல்லாத்தையும் பேசுவாரு, சம்பாஷிப்பார், தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பார். ஸோ இது மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சில எதிர்ப்பு எல்லாம் வரும். அவர் பேரில பிரச்சனை, அவர் வந்தா கஷ்டம், அவர் மேல ஒரு கேஸ் இருக்கு. யூஸ்வலா மத்தவங்க எல்லாம் என்ன யோசிப்போம், ஸோ ஒருத்தரை அக்செப்ட் பண்றோம், இல்ல ஒருத்தரை வீட்டுல வைக்கிறோம், இல்ல ஒருத்தரை நம்மளுடைய கூடையை கூட்டிட்டு சுத்துறோம்னா அவங்க எப்படி என்ன பண்ணக்கூடாது, பிரச்சனை உள்ள ஜனங்களா இருக்கக்கூடாது, ஐயோ இவனை கூட்டு போனா பிரச்சனை ஆகும் அப்படின்னு யோசிக்கிற இடங்கள்ல நபர்களின் மத்தியில தன்னுடைய அதாவது கூடைய வச்சிருந்து பவுலுக்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் தான் யாரு, ஆக்கில்லாலும் பிரிசில்லாவும். ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்டேட்மெண்ட். என்னுடைய ஜீவனுக்காக தங்களுடைய கழுத்தை என்ன பண்ணவங்க, கொடுத்தவங்க. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம், இவர்கள் பவுலை ஏற்றுக்கொண்டவர்கள். 2வது அவர்கள் பவுலனுடைய உடன் ஊழியக்காரர்கள். 3வது பவுலுக்காக தங்களுடைய ஜீவனையும் ரிஸ்க்ல போட, அதை தியாகம் செய்ய துணிந்த ஒரு கப்பல். அடுத்தது, அவன் கர்த்தருடைய வழியிலே போதிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் தெரிந்தவனாக இருந்தும் ஆவியிலே வைராக்கியம் உள்ளவனாகவும் கர்த்தருக்குரிய காரியங்களை தெளிவாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். செகண்ட், இந்த அப்போலோஸ் யார் அப்படின்னா, காரியத்தை அதாவது கர்த்தருக்குரிய காரியங்களை ரொம்ப அழகா டீச் பண்றவனா இருக்கும். ரொம்ப தெளிவா அழகா டீச் பண்ற இந்த கிரேஸ் என்ன இருக்கு இருக்கு. அதுவும் இல்லாம அவன் ஜெபாலயத்துல ரொம்ப தைரியமா பேசின போது, டேய் இவனை பாரு, அகிலாவும் கிறிஸ்லாவும் பாக்குறாங்க, இவன் பேசுறதை கேட்டு வாவ், ஆவியில வைராக்கியம் உள்ளவன், கர்த்தருக்காக ரொம்ப ஜீல் உள்ள, ரொம்ப ரொம்ப வைராக்கியம் உள்ள நபரா இருக்கான். ஆனா யோவானுக்கு கொடுத்த ஞானஸ்தானம் மட்டும்தான் இவனுக்கு பற்றி இவனுக்கு என்ன பண்ணிருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஸோ இவனுக்கு தெரிய வேண்டியது இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்றாங்க, அவனை தங்களோடு சேர்த்து கொண்டு தேவனுடைய வழிகளை அதிக தெளிவாய், அதாவது தெளிவாய் போதிக்கிறவன் யாரு, அவரு அப்போலோஸ். அதிக தெளிவாய் அவர்களுக்கு விளக்கி என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அதாவது ஆவியில வைராக்கியம் உள்ள நபர், தெளிவாய் போதிக்கிற நபர். சோ இவங்களை பாக்குறாங்க, ஓகே இவன் இவன் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் அவன் தெரிஞ்சிருக்கான், பட் இவன் ஆவியில ரொம்ப வைராக்கியம் உள்ளவன். ஸோ இவர்கள் நாக்கேவல் அக்செப்டிங் பீப்புள், அதாவது வெறும் ஜனங்களை தன்னிடமாய் அக்செப்ட் செய்கிறவர்கள் மாத்திரமல்ல, அவர்களை அக்செப்ட் செய்து அவர்களுடைய சிறிய சிறிய அதாவது ஒரு சில மைனர் காரியங்களையும் சரி செய்கிறவர்கள், அதாவது கரெக்டிங் பீப்புள். அவங்களுக்குள்ள இருக்கிற இவன் 99% கரெக்டா இருக்கு, இவனை கொஞ்சம் டியூன் பண்ணோம்னா இவன் அப்படியே பெர்ஃபெக்ட் ஆகிடுவான் அப்படின்னு சொல்லி ஜனங்களை தன்னிடமா ஏற்றுக்கொண்டு அவர்களை என்ன பண்றாங்க, கரெக்ட் செய்கிற யாரு, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். எனக்கும் அவர்களுக்கும் டிஸ்சிமிலாரிட்டிஸ் இருக்கு, அதாவது வேற்றுமை ஒரு காரியத்துல இருக்கு. ஆனா 99% எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கு. அதாவது எனக்கும் அந்த நபருக்கும் அந்த சிமிலாரிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வேற்றுமைகளை விலக்கி எனக்கும் உனக்கும் என்ன அந்த ஒற்றுமைகள் இருக்குன்னு பார்த்து ஜனங்களை ஏற்றுக்கொண்டு பொறுமையா அந்த வேற்றுமைகளை சரி செய்கிற நபர்களா இருக்காங்க இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும். ஸோ அப்படிப்பட்ட என்ன பண்றாங்க, ஒரு நபர்களா அவங்க என்ன பண்றாங்க இருக்காங்க. ஸோ ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிக தெளிவா காரியத்தை விளக்கி சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுகிற ஒரு நபர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்களுடைய வீட்டுல என்ன பண்ணாங்கன்னா சபையை நடத்துகிறவர்களா இருந்திருக்காங்க. அதாவது கணவன் மனைவி அந்த கப்பல்,
ரோமர் 16:5 சொல்லுது, அவர்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். 16:19 இருக்கும். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் தங்களுடைய வீட்டிலே கூடுகிற சபையோட கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார். அதாவது தங்கள் அவங்களுடைய வீட்டிலேயே அதாவது சபையை நடத்துகிற நபர்கள், அவங்க வீட்டிலேயே என்ன பண்ற நபர்கள், சபையை நடத்துகிற நபர். இவங்களுடைய இந்த கணவன் மனைவியோட ஒற்றுமை எல்லாமே நமக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். நமக்கு வந்து என்னதான் இருக்கும், சேலஞ்சிங்கா தான் இருக்கும். என்னை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்களும் அகில்லாவையும் பிரிசில்லாவையும் போல மிஷினரிகளை, ஊழியர்களை, அதாவது இங்க பீகார்ல இருந்து இல்ல வேற வேற ஸ்தாபனங்கள்ல இருந்து இல்ல ஊழியர்கள் ஏதாவது வந்தோம்னா நீங்களும் உங்களிடத்துல என்ன பண்ணுங்க, ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அன்பாய் எப்படி ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் பவுலை ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நீங்களும் என்ன பண்றீங்க, எங்களை, அதாவது ஜெம்ஸ் ஊழியர்களை, மற்ற ஸ்தாபனத்து ஊழியர்களை என்ன பண்றீங்க, அன்போடு நீங்கள் அரவணைத்து வைத்திருக்கிறீர்கள். 18 மாசங்களாச்சு, கொஞ்ச நாளைக்கு எங்களை என்ன பண்றீங்க, வைத்து பராமரித்து எங்களுடைய காரியங்கள் அந்த இடத்துல முடிந்த உடனே எங்களை அனுப்புகிறீர்கள். நீங்களும் என்ன பண்ண மாதிரி தான் அக்கில்லால் பிரிசில்லாலை போல கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற, பக்தி பாராட்டுகிற ஒரு கணவன் மனைவியா தான் இருக்கீங்க. அது மாத்திரமல்ல, நீங்களும் உடன் பவுலோடு கூட எப்படி ஆக்கில்லாலும் பிரிசில்லாவும் உடன் ஊழியர்களாய் இருக்கிறார்களோ, அதாவது கூட செல்லுகிறார்களோ, அதே மாதிரி நீங்களும் ஆக்டிவ் மினிஸ்ட்ரி பார்ட்னர், நீங்களும் ஊழியம் செய்கிறீர்கள். உங்கள்ல இருந்து அநேகர் எங்க பீகார் விசிட் ட்ரிப்புக்கு வரீங்க, எக்ஸ்போசருக்கு வரீங்க, நிறைய பேரை இங்க கூட்டிட்டு வரீங்க, நிறைய ஊழியர்களை இங்க கூட்டிட்டு வரீங்க. ஜனங்களை நீங்க இந்த மிஷினரி தான் ஸ்தலத்தை பார்க்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வரீங்க, நீங்களும் வர்றீங்க. ஸோ நீங்களும் ஆக்கில்லாலை பிரிசில்லாலை போல பவுலோடு அதாவது ஊழிய ஸ்தலங்களுக்கு பயணிக்கிற நபர்களாக இருக்கு. அடுத்து கோசபரஸ் தே ரிஸ்க் தே லைஃப் ஆன் பால். ஆக்கில்லாலும் பிரிசில்லாலும் எப்படி பவுலினுடைய, அதாவது தேவ ஊழியர்களுக்காக தங்களுடைய, அதாவது பவுலுக்காக கழுத்தை கொடுத்தார்களோ அதே மாதிரி நீங்களும் என்னன்னா தேவ பிள்ளைகளுக்காக, தேவ மனுஷர்களுக்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக தலையை அல்ல உங்கள் தோலையும் என்ன பண்றீங்க, கொடுக்குறீங்க. என்ன பண்றீங்க, தோல் மீது தோல் கொடுத்து உங்கள் ஜபத்தினால உங்களால் ஈன்ற எல்லா காரியங்களினால இந்த ஊழியங்களை என்ன பண்றீங்க, தாங்குகிறீர்கள். இந்த ஊழியர்களை என்ன பண்றீங்க, தாங்குகிறீர்கள். ஈவன் இதுலயும் ஆக்கில்லாலை பிரிசில்லாலை போல நீங்களும் கோசப்பரஸ் கழுத்தை கொடுக்கிறவர்களாய் அல்ல, உயிருக்காக, அதாவது தோல் மீது தோல் கொடுத்து உதவுகிறவர்களாய் இருக்கீங்க. அதே மாதிரி ஆக்கில்லாலையும் பிரிசில்லாலையும் போல ஜனங்களை அக்செப்ட் செய்கிறவர்களாக, கரெக்ட் பண்ணுகிறவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது மாத்திரம் இல்ல, அவர்களை ஆக்கில்லாலையும் பிரிசில்லாலை போல உங்களுடைய வீட்டிலையும் ஜபத்தை என்ன பண்றீங்க, வைக்கிறீங்க. அல்லது ஒரு மிஷன் மீட்டிங், ஜபக்கூடுகை, ஏதாவது ஒன்று வைத்து கர்த்தருடைய காரியங்களை உங்களுடைய வீட்டில என்ன பண்ணிருக்கீங்க, பிரேயரை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இவங்கெல்லாம் ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் நீங்க எழுதியிருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 இடங்கள்ல புதிய ஏற்பாட்டுல அவர்களுடைய பெயர் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. நீங்க அது எல்லா இடத்துலயும் எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும், அல்லது பிரிசில்லாலும் ஆக்கில்லா, இல்ல பிரிசில்லான்னா அதே வசனத்திலே ஆக்கில்லாவும் என்ன பண்ணிருக்கோம், போட்டிருக்கோம். இவர்கள் இருவரையும் அதாவது ஊழியங்களில் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல்ல மட்டும் அவங்களை என்ன பண்ண முடியல, இணைந்து இருக்கிறவர்கள் அல்ல. இதை பார்த்து எழுதுற பவுலா இருந்தாலும் சரி, அல்லது லூக்காவா இருந்தாலும் சரி, இவர்களை நம்ம என்ன இப்படிப்பட்ட ஒற்றுமையான, இப்படிப்பட்ட கப்புல நம்ம பேர்ல கூட பிரிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 6-7 இடங்கள் ஒரே அக்கில்லா பிரிசில்லா, பிரிசில்லா அக்கில்லா அப்படின்னு சொல்லி முன்ன பின்னதான் எழுதியிருக்காங்களே தவிர இதுலயும் அவர்களை என்ன பண்ணல, பிரிக்கல. அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒற்றுமை, கிறிஸ்துவுக்காக அந்த கணவன் மனைவிக்குள்ள இருந்ததான அந்த பாண்டிங், அந்த இன்டிமசி, கர்த்தருக்குள்ளான அந்த சிநேகம்,
இவங்க 2 பேரும் என்ன பண்ணுச்சு, ஒற்றுமையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மேல சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அவங்க வந்து கணவன் மனைவியா ஜனங்களை ஏற்றுக்கொண்டாங்க. ஆ பவுலை ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அ கோ சஃபரர்ஸ். அப்புறமா அவங்க கோ வொர்க்கர்ஸ் ஆஃப் பால். வீட்ல சபையே நடத்துனாங்க. இருவரும் சேர்ந்து தான் ஜனங்களை அவர்கள் அக்செப்ட் பண்ணாங்க. யாரு? அப்பல்லோஸ் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து செய்றாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்குள்ள அந்த யூனிட்டி, அந்த யூனியன், அந்த ஹோல்னஸ், அந்த ஒற்றுமை இருந்ததுனால தான் இந்த 5 விஷயங்களையும் செய்யறதா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ நாம் இன்னைக்கு இந்த ஆக்கில்லாவும் பிரிசில்லாவும் ஒரு சேலஞ்சிங் கப்பல், எனக்கும் நமக்கும். ஸோ அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பேரளவிலும் பிரிக்க முடியாத நபர்கள். இத்தனை காரியங்கள்லையும் ஒற்றுமையா இருந்து கர்த்தர்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியங்களுக்காகவும் இணைந்து கழுத்தை கொடுக்கிற நபர்களாய் மாத்திரம், தோள் கொடுக்கிற நபர்கள், இப்படி அநேக காரியங்களை என்ன பண்ணலாம் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து கத்துக்கலாம். எனக்கு பிடித்த காரியம் அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு தனித்தனியா போகல. ஸோ எவ்வளவு அற்புதமான கப்பல். ஸோ இந்த கப்பல் நமக்கான ஒரு சேலஞ்சிங், ஒரு இன்ஸ்பைரிங் மட்டுமல்ல, ஒரு சேலஞ்சிங். ஸோ படிக்கிற படிக்கிற நம்ம இந்த ஸ்டாண்டர்டுக்கு நாங்க வரணும். கணவன் மனைவியா இந்த குடும்ப தரிசனம் குடும்பம் பார்க்கிற நாங்க இந்த கப்பலோட ஸ்டாண்டர்டுக்கு நாங்களும் என்ன பண்ணணும், வரணும். எங்களுக்குள்ள அந்த யூனிட்டி, எங்களுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி, எங்களுக்குள்ள அந்த கோ சஃபரிங், எங்களுக்குள்ள அந்த கோ ஒர்க்கிங், கர்த்தருக்காக கோ ஒர்க்கர்ஸ், ஜனங்களை அக்செப்ட் பண்ணுகிற அந்த குணம், ஆண்டவரே இவர்களை போல வரணும். நம்ம எல்லாம் பண்றோம். ஆனா இந்த ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இல்ல. ஸோ இந்த நபர்களை நம்ம ஒரு மாடலா, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டா, ஆஹ் ஒரு ஸ்கேலா வச்சு நாம் முன்னேறும் பொழுது இன்னும் கர்த்தருக்காக, கர்த்தருக்குள்ளாக நம்ம வளர முடியும். கண்களை மூடவும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம்.